இயேசு துக்கம் கொண்டவராய் தன்னுடன் பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு செல்கிறார். அங்கே சென்று சீடர்களிடம் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு சற்று அப்புறம் சென்று முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு சீடர்களை பார்ப்பதற்காக வந்தார். அங்கே சீடர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க முடியாதா என்று? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது சோதனையிலிருந்து நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொன்னார். மீண்டும் 2ஆம் முறையாக தன் பிதாவிடம் பிரார்த்தனை செய்ய சென்றார். மீண்டும் அதே வார்த்தைகளை சொல்கிறார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்காது என்றால் உம் சித்தத்தின்படி இது ஆகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். மீண்டும் சீடர்களிடம் திரும்பி வந்தார். அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். அதே வார்த்தையை சீடர்களுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் ஜெபிக்க சென்றார். 3ஆம் முறை இயேசு அதே வார்த்தைகளை சொல்லி தன் பிதாவிடம் ஜெபம் பண்ணினார். மீண்டும் தன் சீடர்களை பார்க்க வந்தார். இனிமேல் நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாறலாம். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்க போகிற அந்த நேரம் வந்து விட்டது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து கொண்டிருக்கிறான், எழுந்திருங்கள், போகலாம் என்று சொல்லி 3 சீடர்களையும் அழைத்து கொண்டு இயேசு வந்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனக்கூட்டம் தங்கள் கைகளில் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு வந்தார்கள். இயேசுவை காட்டிக் கொடுக்கிற யூதாஸ் இயேசுவின் அருகில் சென்றான். ரபி, வாழ்க என்று சொல்லி முத்தமிட்டான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறாய் என்று. அப்போது அவர்கள் அருகில் வந்து இயேசுவை பிடித்து கொண்டு சென்றார்கள். அப்போது இயேசுவோடு இருந்த ஒருவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனை காதோடு சேர்த்து வெட்டினான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் பட்டயத்தை உன் உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் சாவான் என்று. நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியானுக்கு அதிகமான தூதர்களை அனுப்புவார். அவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்ன? அதை உள்ளே போடு, வேத வாக்கியங்கள் நிறைவேறும் வண்ணம் இவையெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொன்னார். இயேசுவை பிடித்து கொண்டு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தினார்கள். எல்லா வேத பாரகரும் மூப்பர்களும் அந்த இடத்தில் வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே நின்று அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தான். உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அதனால் வெளியில் உட்கார்ந்து கொண்டிருந்த சேவகரோடே அவனும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் எல்லோரும் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இயேசுவுக்கு விரோதமாக பல பொய் சாட்சிகளை தேடி தேடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த சாட்சியும் இயேசுவிடமிருந்து கிடைக்கவில்லை. இறுதியில் 2 பொய் சாட்சிகள் வந்தது. இவன் ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னான் என்று ஒரு பொய் சாட்சி சொன்னார்கள். பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், உனக்கு விரோதமாக இவ்வளவு பொய் சாட்சிகளை சொல்கிறார்களே, நீ ஏன் ஒன்றும் பேசாமல் நிற்கிறாய் என்று கேட்டார். அமைதியாக நின்று கொண்டிருந்தார். மீண்டும் பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா என்று. இயேசு சொல்கிறார், நீர் சொன்னபடிதான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து போட்டான். ஐயோ, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறானே, இதற்கு மேல் சாட்சிகள் என்ன வேண்டி கிடக்கிறது? இந்த தூஷணம் போதாதா? எல்லோரும் கேட்டீர்களா என்று தன் வஸ்திரத்தை கிழித்து போட்டான்.
வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்த பேதுருவிடம் அந்த அரண்மனையில் இருந்த ஒரு வேலைக்காரி வந்து, நீயும் அந்த இயேசுவோடு இருந்ததை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னாள். உடனே பேதுரு, எனக்கு தெரியாது என்று சொன்னான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வேறொருத்தி பேதுருவிடம் வந்து, நீ இயேசுவோடு இருந்தாயல்லவா என்று கேட்டான். மீண்டும் அந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னான். பேதுருவின் அருகில் நின்றவர்கள் பேதுருவை பார்த்து சொல்கிறார்கள், உன் பேச்சை பார்த்தால் நீ இயேசுவுடன் இருந்தவன் போல் இருக்கிறாய் என்று சொன்னார்கள். உடனே அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி 3 முறை இயேசுவை மறுதலித்தான். உடனே சேவல் கூவியது. அதிகாலை ஆகிவிட்டது. எல்லா மூப்பர்களும் பிரதான ஆசாரியர்களும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக திட்டம் தீட்டி அவரை போந்தியு பிலாத்துவினிடம் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்தில் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் வந்தான். இயேசுவை கொலை செய்ய போகிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது. மனஸ்தாபத்தால் மனம் துடித்து போனான். அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து மூப்பர்களிடம் கொண்டு வந்தான். கையில் கொடுத்துவிட்டு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன், பாவம் செய்து விட்டேன், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தான். அவர்கள் அதை வாங்கவில்லை. தேவாலயத்திலே எடுத்துக்கொண்டு போய் 30 வெள்ளிக்காசையும் தேவாலயத்திலே எரிந்து விட்டான். எரிந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று நான்று கொண்டு செத்தான். இயேசு தேசாதிபதியின் முன்பாக வந்து நிற்கிறார். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு சொன்னார், நீர் சொல்லுகிறபடி நான் யூதருடைய ராஜாதான் என்று சொன்னார். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் குற்றம் மேல் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தார்கள். இயேசு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டான், உன்மேல் எத்தனை குற்றங்களை சாட்டுகிறார்கள்? நீ ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிற்கிறாய் என்று. பண்டிகை காலங்களில் யாராவது ஒருவரை விடுதலையாக்குவது அந்த தேசத்தின் வழக்காயிருந்தது. பரபாஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து, பரபாசை விடுதலையாக்குங்கள், இயேசுவை விடுதலையாக்க வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பிலாத்துவின் மனைவி ஆளனுப்பி சொன்னாள், இந்த மனிதன் நீதிமான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன். இந்த மனிதனுக்கு எதுவும் செய்து விடாதீர்கள், இவன் மிகப்பெரிய நீதிமான் என்று சொல்லி அனுப்பினாள். பிலாத்து ஜனங்களை பார்த்து மீண்டும் கேட்டான், யாரை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று. பரபாசை விடுதலையாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து, அப்படி என்றால் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? அவர் எந்த பொல்லாப்பும் செய்யவில்லை, ஏன் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டான். உடனே அவர்கள் கூக்குரலிட்டார்கள். பிலாத்துவால் எதுவும் அங்கே செய்ய முடியவில்லை. தண்ணீரை எடுத்தான். தன் கைகளை கழுவி, நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், கைகளை கழுவிவிட்டு சென்று விட்டான். அந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். பரபாசை விடுதலையாக்கினான். இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். சேவகர்கள் எல்லாம் இயேசுவை அரண்மனைக்கு வெளியே கொண்டு போனார்கள். ஜனக்கூட்டம் முழுவதும் அவரை பின்தொடர்ந்தது. இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றினார்கள். ஒரு சிவப்பு நிற மேலங்கியை அணிவித்தார்கள். முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். வலது கையில் ஒரு கோலை கொடுத்தார்கள். அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அவர் மேல் துப்பினார்கள். அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். பின்னர் மேலங்கியை கடற்றி அவருடைய வஸ்திரங்களை மீண்டும் அவருக்கு உடுத்தினார்கள். சீமோனை கூட்டத்தில் பார்த்தார்கள். அவனை அழைத்து, இந்த சிலுவையை நீ சுமந்து கொண்டு போ என்று பலவந்தம் பண்ணினார்கள். கொல்கதா என்ற இடத்துக்கு வந்தார்கள். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்தார். கசப்பாயிருந்தது, குடிக்கவில்லை. அவர் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் அறைந்தார்கள். அவர் வஸ்திரங்களை எல்லாம் பங்கிட்டுக் கொண்டார்கள். அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கள்வன், இடது பக்கத்தில் ஒரு கள்வன் என்று 2 கள்வர்களை அவர் அருகில் சிலுவையில் அறைந்து வைத்திருந்தார்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள் கட்டிவிடுவாய், இப்போது உன்னையே நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் தானே, சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா என்று தூஷணம் செய்தார்கள்.
மற்றவர்களை ரட்சிக்க முடியும், உன்னை உனக்கு ரட்சிக்க திராணி இல்லை. இஸ்ரவேலின் ராஜா அல்லவா, கீழே இறங்கி வா என்று பரிகாசம் பண்ணினார்கள். சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த கள்ளர் கூட இயேசுவை நிந்தனை செய்தார்கள். 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேளை வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரமாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டார். அப்படியென்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதுதான் பொருள். உடனே ஜனக்கூட்டத்தில் நின்றவர்களெல்லாம், இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து கோலில் மாட்டி அதை குடிக்க கொடுத்தான். உடனே இன்னொருவன் சொன்னான், பொறு எலியாவை கூப்பிடுகிறான், எலியா இவனை ரட்சிக்க வருகிறானா பார்க்கலாம் என்று சொன்னான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கன்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது. இதை பார்த்த அனைவரும் பயந்து, இவன் தேவனுடைய குமாரன் தான் என்று சொன்னார்கள். சாயங்காலமாயிற்று. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அங்கே வந்தான். பிலாத்துவினிடத்திற்கு சென்றான். இயேசுவின் சரீரத்தை கேட்டான். சரீரத்தை வாங்கிக் கொண்டு வந்து ஒரு மெல்லிய துணியில் சுற்றி ஒரு புதிய கல்லறையில் அந்த உடலை வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். கல்லறையை பத்திரப்படுத்துங்கள், இல்லையென்றால் இந்த உடலை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லவே, ராத்திரியிலே பிலாத்து காவல் சேவகரை அங்கே நிறுத்தினான். கல்லறையை முத்திரையிட்டு மூடிவிட்டார்கள். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் கல்லறையின் அருகில் வந்தார்கள். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கினான். வாசலில் புரட்டி போட்டிருந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். பார்த்த காவலர்கள் பயத்தில் செத்துப் போய்விட்டார்கள். தூதன் அந்த பெண்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னான்.